m1 equal to 10, m2 equal to 10. m1 plus m2 அப்படின்னு சொல்லும்போது m1 plus m2 whole divided by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ m1 ஓட வேல்யூ 10, m2 ஓட வேல்யூ 10, 10 plus 10 whole divided by 2, which means என்ன வரும் 20 divided by 2, which is equal to 10. ஓகேவா? ஸோ 20 divided by 2 equal to 10. இந்த இடத்துல இங்கே கீழே அடுத்து என்ன பண்ணணும்? இஃப் ஆவரேஜ், அந்த வேல்யூ போய்ட்டு ஆவரேஜில் ஸ்டோர் ஆகும். இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் than or equal to 80, print grade A, grade Aன்னு print பண்ணும். இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் than or equal to 70, அண்டுன்னு ஒரு ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் படிச்சிருக்கோம். அண்டுன்னு யூஸ் பண்ணாலே நம்ம 2 கண்டிஷன் கொடுக்கலாம், ஆனால் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இதையும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ எலிஃப் அப்படின்னு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். தட் இஸ் அதனோட எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். அப்போ எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? திரும்ப வேற ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. என்ன கண்டிஷன்? ஆவரேஜ் கிரேட்டர் than or equal to 70 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் 80. 70லேருந்து எது வரைக்கும்? 79 வரைக்கும் தான். ஏன்னா லெஸ் தென் 18 கொடுத்துருக்காங்க. ஸோ 79 வரைக்கும் இருந்தால் கிரேட் பி. சப்போஸ் இது ஃபால்ஸாக இருந்தால் இதனோட எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இந்த இடத்துலையும் 2 கண்டிஷன் இருக்குது, அண்டு போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் than or equal to 60 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் 70, அப்போ என்ன அர்த்தம்? 60 to 69 இருந்தால் அவங்களோட ஆவரேஜ் கிரேடு சி. இதுக்கு அடுத்து ஒரு எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க. இதனோட எல்ஸ் பார்ட்டு ஆவரேஜ் கிரேட்டர் than or equal to 50 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் 60. அதாவது என்ன ரேஞ்சு வரும்? 50 to 59. இந்த ரேஞ்சில் இருந்தால் கிரேட் டி. பட் பாருங்கள், ஃபைனலாக ஒரு எல்ஸ் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலைன்னா த லாஸ்ட் எல்ஸ் பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். அது என்னது? கிரேட் இ. அப்போ என்ன லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்திருக்கணும்னா கிரேட் இ அப்படின்னு வந்திருக்கணும். நம்ம எக்ஸாம்பிள் படி இவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. m1ஓட வேல்யூ 34, m2ஓட வேல்யூ 78. அப்போ டோட்டலாக பாருங்கள், 8 + 4 12, 112 மார்க்ஸ் வந்திருக்கு. அடுத்தது இந்த 112 டிவைடட் பை 2, என்ன இங்கே ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வந்திருக்கும்? 5 6 56. இதுதான் என்னது? ஆவரேஜ். இந்த 56ங்கிற ஆவரேஜு எந்த கேட்டகரியில் ஸ்டோர் ஆகுது? இது ட்ரூவாக பாருங்கள், இல்லை ஃபால்ஸ். அப்போ இதனுடைய எல்ஸ் பார்ட்டுக்கு வருவோமா? இந்த 56ங்கிற ரேஞ்ச் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது? கிரேட்டர் தென் 70 அண்ட் லெஸ் தென் 80யில் இருக்கா? இல்லை. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். அடுத்த எல்ஸுக்கு வருது. கிரேட்டர் தென் 60யா? இல்லை. ஸோ அடுத்த எல்ஸ் பார்ட்டுக்கு வருது. அப்போ கிரேட்டர் தென் 50 லெஸ் தென் 60, அதாவது எந்த ரேஞ்சில்? 50ல் ஆரம்பித்து 59க்குள்ளே நம்மளோட வேல்யூ இருக்குது. நம்மளோட வேல்யூ என்ன? 56. அப்போ இன்பிட்வீன் இந்த கேப்பில் இருக்கிறதுனால இங்கே தான் கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூன்னு சொன்னோடனே அதனோட ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, விச் இஸ் கிரேட் டி அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் இதுவும் ஃபால்ஸாக இருந்தால் எந்த பார்ட்டுக்கு வந்திருக்கும்? எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு, அதனால் இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகலை. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேட்டர் இன் அண்ட் நாட் இன். இன் அண்ட் நாட் இன். சிஹெச் ஈக்குவல் டு இன் அண்ட் நாட் இன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் த வேல்யூஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன், அதுதான் அதனோட மீனிங். இது இஃப் கண்டிஷன் தான். இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், சிஹெச் ஈக்குவல் டு இன்புட் என்டர் எனி கேரக்டர். அப்போது என்டர் எனி கேரக்டர் அப்படின்னு கேட்குது, நாம் ஏதாவது ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா, we have to check whether the character is present in or not present in. இங்கே எதை செக் பண்ணுறாங்க? ஒரு கேரக்டர் கொடுப்போம், அது வவ்வலா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இஃப் சிஹெச், சிஹெச்ங்கிறது ஒரு வேரியபிள். அந்த சிஹெச்சில் நம்ம கொடுத்த வேல்யூ இதில் இருந்தால், நாம் இதை ஸ்பெசிஃபை பண்ணணும். இதில் இருந்தால் சிஹெச் இஸ் வெவல் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் ஒரு வேல்யூ கொடுக்குறோம், என்டர் எ கேரக்டர்னு கேட்டிருக்காங்க, இ அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறோம்.
அந்த ஈங்கிற வேல்யூ இதுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுது. ஒவ்வொரு கேரக்டராக செக் பண்ணணும். ஏ இல்லை, அடுத்து இ இங்கே இருக்குது. இப்படி இருந்தால் இது ட்ரூவோட பார்ட். ஓகேவா? அப்போ என்ன வந்திருக்கும் பிரிண்ட்டு? சிஹெச் இஸ் எ வவல். சிஹெச்சில் என்ன வேல்யூ இருந்தது? இ இஸ் வவல். ஏன்னா என்டையராக கேரக்டர்னு கேட்டிருக்கு, ஈன்னு கொடுத்துருக்கோம். அந்த ஈங்கிற வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு? சிஹெச்சில். ஸோ அந்த சிஹெச்சில் இருந்த ஈங்கிற வேல்யூ இங்கே இருக்கான்னு செக் பண்ணியிருக்கு, இருக்குது. அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சிஹெச் இஸ் எ வவல். அப்போ சிஹெச்சுக்கு பதில் இ இருக்கா? இ இஸ் எ வவல் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. சிஹெச் நாட் இன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாட் இன்னு அர்த்தம் இல்லைன்னா. இப்போ திரும்ப பாருங்கள், என்டர் எ கேரக்டர் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த இடத்துல என்டர் எ கேரக்டரும் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸுங்கிற வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு? சிஹெச்சில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ சிஹெச் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸுங்கிறது இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க நாட் இன். அப்போ ஏபிசியில் எக்ஸ் இருக்கா? இல்லை. அப்போது கண்டிஷன் ட்ரூ. நாட் இன்னு தான் சொல்லியிருக்காங்க, இன்னுன்னு சொல்லலை. அப்போது ஏபிசி இந்த 3 வேல்யூவில் எக்ஸ் இருக்கா? இல்லை. அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க நாட் இன். இல்லைன்னா இஃபோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப்பில் என்ன கொடுத்துருக்காங்க? பிரிண்ட் சிஹெச் த லெட்டர் இஸ் நாட் ஏபிசி. இப்போ சிஹெச்சில் என்ன இருக்குது? எக்ஸ். த லெட்டர் இஸ் நாட் ஏபிசி. நீங்கள் கொடுத்தது எக்ஸு, அது என்ன கிடையாது? ஏ கிடையாது, பி கிடையாது, சி கிடையாது. ஓகேவா? இந்த இடத்துல இன்னொன்று நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ இஃப் சிஹெச்சின் ஏஇஐஓயு கொடுத்துருக்காங்களா, இதில் இருந்தால் சிஹெச் இஸ் எ வவல் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. சிஹெச் இஸ் எ வவல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏஇஐஓயு இல்லை அப்படின்னா எல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கலாமா? எல்ஸ்னு கொடுத்துட்டு பிரிண்ட் நாட் வவல் இல்லைன்னா கான்சோனன்ட் அப்படின்னு நாம் பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இன் அப்படின்னா இருக்கணும், நாட் இன்னா இருக்கக்கூடாது. ஸோ இந்த 2 ஆப்ரேட்டரும் பார்த்துக்கோங்க. இதுவும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஆப்ரேட்டர்ஸ் தான்.